السلام عليكم ورحمة الله وبركاته. قوله تعالى: يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாள் அன்று ஜும்மாவுடைய தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுதலின் பக்கமாக விரைந்து வாருங்கள். வதருல் பைஅ, பிஸ்னஸை கட் பண்ணுங்க, பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணுங்க, பிஸ்னஸை விடுங்க. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சிறந்ததுன்னு நினைக்கிறோம் தெரியுமா? எப்படியெல்லாம் டைமை மிச்சப்படுத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரோட்டில் அடிச்சிட்டு சில நேரங்களில் பார்க்குறோம். சில பேர் ஜும்மாவுடைய தொழுகை அல்லது ஹுத்பா பள்ளிவாசல் நடக்கும், இவங்க ஒரு கேங்காக நின்று வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. டைம் ஆகட்டும்டா, ஹஜ்ரத் ஹுத்பாவுக்காண்டி மெம்பர் படியில் ஏறட்டும்டா, அப்புறம் பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு கிளம்புறதுலேயும் நேரங்களை தாமதமாக்கி நம்ம ரொம்ப விவரமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான நேரத்துக்கு போவோம். கேட்கும்போதே நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால், தொழுகை எத்தனை மணிக்குன்னு கேட்குறோம். சௌர்லே, தொழுகை இல்லை, தொழுகைக்காக மட்டும் இல்லை, ஹுத்பாவும் இருக்குது. அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல், அல்லாஹுடைய வசனங்களுடைய நமக்கான ஆர்டர், கட்டளை, இதெல்லாம் அல்லாஹ் சும்மா வைக்கலத்தா. தயவு செஞ்சு உணருங்க. ஏன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுத்பாவை நடத்தினாங்க? அல்லாஹ் ஏன் இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டாலே வியாபாரத்தை முறிக்க சொன்னான்? இதனுடைய மிகப்பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. இதில் மிகப்பெரிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெகுமதிகள் அடங்கியிருக்கு. அல்லாஹ் நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு செய்திருக்கிறான். ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்கு போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அரைச்சமாவை அரைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக போகலையே. அப்போ பார்ப்பாங்க, சரி இவங்கள்ட்ட என்ன பேசுறதுக்கு, அரைச்சமாவை அரைக்கலான்னு அரைப்பாங்க. இல்லை, நம்ம ஃபஸ்ட்டாக போய் உட்காரணும். நம்ம சொல்லலாம், இந்த அடுத்த வாரம் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆர்வமாக இருக்குது ஹஸ்ரத், இப்படிலாம் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹுடைய வீட்டிலிருந்து ஜும்மாவுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய பிஸ்னஸை முறிச்சிடுங்க. அதற்கு பிறகு பிஸ்னஸ் செய்கிறது இருக்குது, இம்பார்ட்டன்ட் அல்லாத மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக வியாபாரம் அல்லாத எல்லா வியாபாரங்களும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் ஜும்மா நாள் அன்னைக்கு. அதனால் ஜும்மா நாளுங்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம எப்படி ஜும்மா நாளை முடிவு பண்ணியிருக்கிறோம்? ஜும்மா நாள் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டாக காலைல எந்திரிச்சதுமே டிஷ்ஷை பற்றி பேச்சு நடக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஜும்மா நாள், ஃபிஷ்ஷா, மட்டனா, சிக்கனா, இப்படி டிஸ்கஷன் நடக்கும். ஆக்சுவலி ஜும்மா நாள்னால் காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சூரா கஹ்ஃப் ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நிறைய செலவாத்தை சொல்லிட்டு சிரித்த முகத்தோட புள்ளக்குட்டிக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரமாக தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு, அன்றைக்கி பாருங்கள் நிறைய கேட்குறோம் பார்க்குறோம். ஜும்மா நாள் வந்தால் அம்முனிக்கு ரொம்ப வேலை. ஏன்னா நான்வெஜ் டிஷ் செய்யணும், எப்படியாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்ஷாவது இருக்கணும். அந்த அம்மா காலையில் பிள்ளை குட்டிங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேராக கிச்சனுக்கு போகிற அம்மா எப்போ வெளியே வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தலைவர்
தொழுதுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் அந்த அம்மா குளிக்க போவாங்க. இந்த வந்துடுறேங்க குளிச்சுட்டுன்னு சொல்லி அந்த அம்மா அவசரமாக அறக்க பறக்க குளிச்சுட்டு வந்து தடக் புடக்குன 2 ரக்காத் தொழுதுட்டு நேராக வந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு தான் நேரம் இருக்கும். இவர் தலைவர் ஊரெல்லாம் சுற்றி போட்டு கரெக்டாக ஹஸ்ரத்து எப்படா மெம்பர் பள்ளியிலேருந்து இறங்குவார்னு அதை நோட் பண்ணி கரெக்டாக உள்ளே போய் நுழைஞ்சி போய் தொழுது ஹஸ்ரத் ஃபஸ்ட்டு சலாம் கொடுப்பார், இவர் செகண்ட் சலாமுக்கு இவர் செப்பல் தொலாவிட்டு இருப்பார். இது ஒரு நல்ல நிலைமையாக யோசிச்சு பாருங்கள். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்களே சகோதரர், இது ஒரு நல்ல மனநிலையா? ஜும்மா நாள் இபாதத் செய்ய வேண்டிய நாள், ஜும்மா நாள் இபாதத் செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டிய நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டிய நாள், உங்களுடையும் என்னுடையும் நாட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது, அது வித்தின் செகண்ட் தான் கிடைக்கும். அந்த செகண்டில் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணாமல் அல்லாஹ் அங்கீகரிப்பான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது பாருங்கள், எல்லாருக்கும் தேவை இருக்குது, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜும்மா நாள் மேக்சிமம் இபாதத்தில் இருந்தோம்னா அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருப்பதே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய பொருத்தம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். இல்லை துவா செஞ்சுட்டே இருக்கார், தன்னுடைய தேவையை சொல்லிட்டே இருக்கார், அல்லாஹ் இந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்த்து வை, அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துரு. அந்த நேரம் கரெக்டாக ஏதோ நாவில் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட நேரம் நபி சொன்னாங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் துவாவை ரிஜெக்ட் செய்கிறதில்ல, அக்செப்ட் பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கேட்டார், அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுத்துருண்டு, அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் நான் கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை தீர்த்து வை சொல்லிட்டார், அல்லாஹ் அந்த கடனை தீர்த்திடுவான். அந்த ஒரு சொல்கிறார், அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிவிடுவான். யாரெல்லாம் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டார், அந்த துவா அக்செப்ட் பண்ணுற நேரத்தில் அல்லாஹ் திருமணம் பண்ணி வச்சுருவான். அல்லாஹ் எனக்கு வீடு இல்லைன்னு இருக்கிறார் சவர், அந்த நேரம் பார்த்து அல்லாஹ் எனக்கு வீடு கொடு, அல்லாஹ் கடை நான் போய் வாடகை இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வீடு கொடுத்துடலாம் சொல்லிட்டார். அந்த நேரம் பார்த்து வந்துருச்சு நாவில் அக்செப்ட். இது மாதிரி ஜும்மாவுடைய நாளுங்கிறது வெறுமனே டிஷ்ஷஸ் செய்யக்கூடிய நாள் இல்லை, அல்லது ரெஸ்ட் எடுக்கிற நாள் இல்லை, அல்லது நல்ல உடைகள் உடுத்தக்கூடிய நாள் இல்லை, அல்லது வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லக்கூடிய நாள் இல்லை. மாறாக ஜும்மா என்பது அல்லாஹுடைய கட்டளைக்கு சிரம்பணியக்கூடிய நாள், நபியின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாள், சூரா கஹ்ஃப் ஓதக்கூடிய நாள், ஏழைகளுடைய நிலைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவக்கூடிய நாள். ஏன்னா ஏழைகளுடைய பெருநாள் ஜும்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக ஜும்மாவுக்கு கிளம்புங்க, போய் பள்ளியில் ஃபஸ்ட்டாக உள்ள போங்க. எவ்வளோ பெரிய இந்த உம்மத்தின் மீது பிரியம் கொண்டு தான் நபி சொல்லியிருப்பாங்க. இது சாதாரண நினைக்கிறோம் தான். ரேஷன் கடையில் 1000 ரூபா தரான்னு சொன்னால் காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி போனால் தான் இடம் பிடிக்கும்னு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு கூட போயிடுவாங்க. எதுக்குன்னா கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபா தர்றாங்க, இல்லை பொங்கல் பரிசு தராங்க, அல்லது தீபாவளி ஏதாவது தராங்க, ஏதாவது ஒன்று ரம்ஜானுக்கு ஏதாவது தராங்கன்னு சொல்லுங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டாக போய் நீ போயினா அந்த காசினுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியும். ஆனால் ஜும்மாவுடைய மதிப்பு அது சும்மா பார்த்துக்கலாம் ஐயா, போமியா கரெக்டாக அந்த நேரத்துக்கு போனால் போதுமாம்மா இல்லை. நபி எவ்வளோ ஒரு இந்த மக்கள் மீது கருணை கொண்டிருந்தால், இந்த மக்கள் நேர்வழி பெறணும்ட்டு ஆசைப்பட்டிருந்தால், ஜும்மாவை முறைப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நபி எண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய நன்மாராயம் சொல்கிறாங்க. முதன்மையாக ஜும்மாவில் நாள் அன்று பள்ளிவாசலில் அழைப்பு எடுப்பவர் அதாவது பாங்குக்கு பின்னால் ஃபஸ்ட்டாக யார் நுழைகிறாங்களோ என்ன கிடைக்கும்? ஒரு ஒட்டகம் அல்லாஹுக்காக அறுத்து அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்ட நன்மை கிடைக்கும். உலகத்தில் நிறைய பேர் ஒட்டகம் அறுப்பாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்டதான்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்கிட்ட இருந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு தெரியுமா? ஆனால் ஒரு சகோதரர் என்ன செய்கிறார், இன்றைக்கி ஒட்டகத்துடைய ரேட் என்னத்தா இன்றைக்கி ஒட்டகத்துடைய ரேட் என்ன? நடுத்தரமானவர்கள் ஏழ்மையான ஆள் ஒட்டகத்தை வாங்கிட்டு வர முடியுமா? ஃபஸ்ட்டு எத்தனை அமைப்புகளை தாண்டி வரணும். சரி, அதை பலியிட்டு அதில் கொஞ்சோண்டு பெருமை கலந்துச்சுன்னு போச்சு, வேஸ்ட். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டாக வர்றார், வேறு எதுவுமே பண்ணல, அல்லாஹுடைய இல்லத்துக்கு அல்லாஹுக்காக வர்றார், இந்த நன்மையை பெறணுங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டாக உள்ள வந்து உட்காந்துட்டார். அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அது அக்செப்ட் ஆகி எல்லாரும் கூட நன்மை கிடைக்கும். ரெண்டாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, முயற்சி பண்ணி வந்துட்டார். சரி, கரெக்டாக அந்த ஃபென்ச்சுவல் டைம் 12:30 வைங்க, பாங்க சொல்லியிருக்காங்க. 12:30க்கு எல்லாம் ஒரு 100 பேர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டாக யார் வர? அப்படியா 100 பேர் வந்தாலும் 100 பேருக்கு நல்லா தரும்.
அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ஒருத்தர் ட்ரை பண்ணார், வர்றதுக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டாங்க. செகண்டாக போகக்கூடிய ஆளுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும்? ஒரு மாடு அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மை. மூன்றாவது நபராக போகிறார் ஒருத்தர், அவருக்கு அல்லாஹ் உடைய தூதர் என்ன நன்மாராயம் சொல்கிறாங்க? ஒரு ஆடு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? ஒருத்தர் வர்றாரு, முயற்சி பண்ணார், ஆனால் கிடைக்கல. ஃபோர்த்தாக வரார், கோழி. ஃபிஃப்த்தாக வரார், குறைந்தபட்ச முட்டை. முட்டைன்னா சாதாரண நினச்சிக்காதீங்க. அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட கடுகளவேனும் ஒரு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டால் எவ்வளோ பெரிய நன்மை கொடுப்பான்? உஹது மலையளவுக்கேனும் கொடுப்பான். அதே உஹது அளவுக்கேனும் நன்மையான காரியம் செஞ்சுருக்கார், நல்லது செஞ்சுருக்கார். ஆனால் அதில் லில்லாஹ் இல்லை, அல்லாஹங்கிற உணர்வு இல்லை, அல்லாஹுக்கானதாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு சின்ன கடுகளவுக்கேனும் நன்மையும் கிடையாது. அதனால் இந்த நாளை வீணடிக்காதீங்க ப்ளீஸ். இதை இபாதத் செய்யக்கூடிய நாளாக்குங்க, குர்ஆன் ஓதக்கூடிய நாளாக்குங்க, ஸலவாத் ஓதக்கூடிய நாளாக்குங்க, தஸ்பீஹ் ஜிக்ர் செய்யக்கூடிய நாளாக்குங்க, ஏழைகளுக்கு உதவக்கூடிய நாளாக்குங்க, மஸ்ஜிதில் நேரத்தை கழிக்கக்கூடிய நாளாக்குங்க, துவா அதிகமாக செய்யக்கூடிய நாளாக்குங்க. நிச்சயமாக ஜும்மா இது சும்மா இல்லாமல், ஜும்மாங்கிறது வெறுமனே ஜும்மா முபாரக்கிற இந்த வாசங்களை அனுப்பக்கூடியதாக இல்லாமல் மிகப்பெரிய நன்மைகள் பிரச்சனைகளை தீரக்கூடிய நாளாக, நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நாளாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நாளாக இந்த ஜும்மா நாள் ஆகும். அதற்காக முயலுங்கள். அல்லாஹ் அப்படி ஆக்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.